பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், சற்று அப்புறம் போய் கரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கிப் போகக் கூடுமானால் அது நீங்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு. இயேசு இத செய்றாரு. இதுக்கு முந்தின வசனத்த பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. ஏன் அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடி இருக்கிறது? இந்த துக்கம் ஏன் அவருக்கு ஏற்பட்டுச்சு? பாத்திரம் என்னை விட்டு நீங்கணுன்றாரு. நான் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சிலுவையிலே அறையப்படுறதற்காக, பாடுபடுறதற்காக வியாகுலப்பட்டாரு. நம்ம கஷ்டப்பட போறோம், வேதனைப்பட போறோம், துக்கப்பட போறோம், அடிக்கப்பட போறோம், நொறுக்கப்பட போறோம்ன்னு சொல்லி அவர் வேதனைப்பட்டாரு. அதுதான் அவர் துக்கமா இருந்தாரு. அந்த துக்கத்தத்தான் கெத்செமனே தோட்டத்துல ஜெபமா ஆண்டவர் ஏறெடுத்தாருன்னு தான் சொல்லுவாங்க. உண்மை அது இல்ல. நீங்க இந்த சுவிசேஷத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல பார்த்தாலும் தெரியும். அது தீர்க்கதரிசனரால் உரைக்கப்பட்ட ஒன்று. அவர் சிலுவையில் அறையப்படணும், அடிக்கப்படணும், இரத்தம் சிந்தணும், மரிக்கணும், 3ஆம் நாள் உயிர்த்தெழணுன்றது எழுதப்பட்ட ஒன்று. அது மட்டும் இல்லாம அவருடைய சீஷர்களிடத்துல அவர் அத தான் சொல்றார். என்ன அடிப்பாங்க, என்ன சிலுவையில் அறைவாங்க, என்ன கொல்லுவாங்க. ஆனா நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். அப்புறம் ஏன் அவர் அத பத்தி கவலைப்படக்கூடாது? அது இல்ல விஷயம். 2 பேருக்கிட்ட இருக்கிற அந்த உறவுக்குள்ள விரிசல் உண்டாயிரும். ஏன்னா, பிதாவானவர் பாவத்தை பார்க்காதவர். பாவத்தையே பார்க்க மாட்டார் அவர். அப்போ இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமந்து நிற்கிற இயேசு கிறிஸ்து பாவியாக இருக்கிறதுனால, அந்த நேரத்துல பிதாவோடைய உறவு இயேசுவ விட்டு விலகிடும். இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியம் அங்க உடைஞ்சு போயிடும். அதனால தான் இங்க வியாகுலப்பட்டு, வேதனைப்பட்டு அவரு இந்த ஜெபத்த ஏறெடுக்கிறார். இந்த பாத்திரம். என்ன பாத்திரம்? நான் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமக்கிறேன். ஆனா நீங்க என்ன விட்டு போயிடாதீங்க. என்ன விட்டு தூரமா போயிடாதீங்க. ஏன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும் ஒருத்தர விட்டு ஒருத்தர் பிரியறதே கிடையாது. ஆமா, அவ்வளவு ஐக்கியமா இருக்கிறோம். இயேசு சொன்னார்ல, "என்னை கண்டவன் பிதாவை கண்டான்." அதுபோல அவ்வளோ ஐக்கியமா நம்ம இருக்கிறோம். ஆனா நான் சிலுவையில அறையப்படுகிற, அந்த வேதனைப்படுகிற, துன்பப்படுகிற நேரத்துல, ரத்தம் சிந்துகிற அந்த நேரத்துல, அந்த 6 மணி நேரம், அதாவது 3ஆம் மணி வேளையிலிருந்து 6ஆம் மணி வேளை வரைக்கும், 6ஆம் மணி வேளையிலிருந்து 9ஆம் மணி வரைக்கும் 6 மணி நேரம் அவர் பிதாவை விட்டு பிரிந்திருக்கணும். அவருடைய உறவை விட்டு பிரிந்திருக்கணும். அவருடைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்திருக்கணும். அவரோட பேச முடியாது. அவரோட உறவாட முடியாது. அதற்காக வியாகுலப்பட்டு தான், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு ஏசப்பா சொல்றார். எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். அதுவும் இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சற்று அப்புறம் போய், ஏன்னா இது தனித்திருக்கக்கூடிய விஷயம். பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமானது தனித்திருக்கக்கூடிய ஒரு உறவு.
அவர்கள் இருவருக்குமான உறவு. அதுல யாரும் இடையில வர முடியாது. இத இப்படியும் நம்ம பார்க்கலாம். பொதுவா நம்ம ஜெபம் பண்றோம், பொதுவா ஆராதிக்கிறோம், பொதுவா ஆண்டவருடைய வார்த்தைகள கேட்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம். எல்லாம் சரிதான். ஆனா, தனித்திருக்கணும். நாமும் இயேசு கிறிஸ்துவும் தனித்திருக்கணும், பேசணும், உறவாடணும், ஐக்கியப்படணும். அத இங்க குறிக்குது. தனித்து இருக்கிறதுனா சற்று அப்புறம் போய் சீஷர்கள்ட்ட அவர் அதான் சொல்றாரு. நீங்க விழித்திருங்க. நான் போய் என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன். ஆண்டவரிடத்துல பேசிட்டு வரேன். சொல்லிட்டு வரேன். அப்படின்ட்டு போறார். இந்த மாதிரி வியாகுலம், இந்த மாதிரி வருத்தம் நமக்கு வந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் நாம ஏசப்பாட்ட பேசலைன்னா, இந்த மாதிரி வியாகுலம், வருத்தம் வருதா? ஏசப்பா நம்ம விட்டு நீங்கினது போல ஒரு உணர்வு வரும்போது, இந்த வருத்தம் நமக்கு வருதா? யோசிச்சு பாருங்க. முதல்ல ஏசப்பா நம்ம கூட நடந்துட்டு இருக்கிறாரா? இல்ல இல்லாம இருக்கிறாராங்கிறத கண்டுபிடிக்கிறதற்கே நமக்கு தெரியாம இருக்கு. ஏன்னா, நாம உலக பிரகாரமான விஷயங்கள்ல அதிகமாய் ஓடுகிறதுனால, அந்த நிலைய இழந்துர்றோம். இந்த வருத்தம் முதலாவது நமக்கு வரணும். எப்படி இந்த வருத்தம் வரும்? இன்னைக்கு அதிகாலையில எழுந்து இந்த தேவ சமூகத்துல இருந்து அவரோட பேசல, உறவாடலைன்னா அந்த வருத்தம் வரணும். ஜெபிக்கலைன்னா அந்த வருத்தம் வரணும். வியாகுலம் வரணும். வேதம் வாசிக்கலைன்னா அந்த வியாகுலம் வரணும். வேதத்திற்கு புறம்பான காரியங்களை செய்யும்போது அந்த வியாகுலம் வரணும். ஒவ்வொன்றிலும் அந்த வியாகுலம் வரணும். அது எப்போ வரும்? அந்த உறவு எந்த அளவுக்கு ஆழமா இருக்கிறதோ, உறுதியுடன் இருக்கிறதோ, அப்பொழுதுதான் வரும். நமக்கு வருதா? ஒரு நாள் அதிகாலையில ஆண்டவர தேடலைன்னா வருதா? வேதம் வாசிக்கலைன்னா வருதா? வேதத்திற்கு புறம்பான காரியங்களை செய்கிறதுனால வருதா? ஆராதிக்கலைன்னா வருதா? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காததுனால வருதா? ஆலயத்திற்கு போகாததுனால வருதா? வந்தா நல்ல ஐக்கியத்துடன் இருக்கிறோம்னு அர்த்தம். இப்படி வரலைன்னா ஐக்கியப்படலைன்னு அர்த்தம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.